மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் மாதிரி ரயில் பெங்களூருவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகம் செய்தார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த ரயிலில் ஏறி இதன் சிறப்பம்சங்களை அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று தெரிவித்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலில் 3ஆம் ஏசி வகுப்பில் 11 பெட்டிகள், 2ஆம் ஏசி வகுப்பில் 4 பெட்டிகள், முதல் ஏசி வகுப்பில் 1 பெட்டி என்று மொத்தம் 16 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதில் மொத்தமாக 810 படுக்கை வசதிகள் உள்ளன. ஐரோப்பாவில் உள்ள ரயில்களுக்கு இணையான வசதிகளை கொண்ட இந்த ரயிலில் பயணிகளின் படுக்கைகளில் இரவு நேரத்தில் படிப்பதற்கென மின் விளக்குகள், சார்ஜிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கேமராக்கள், பயணிகளுக்கான பொது அறிவிப்பு வசதிகளும் உள்ளன. முதல் ஏசி வகுப்பில் ஷவருடன் கூடிய குளியலறை அமைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கென சிறப்பு படுக்கைகள், கழிவறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில் சராசரியாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிநவீன பாதுகாப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் சில நாட்களில் சோதனை ஓட்டம் தொடங்கும் என்று கூறப்படும் நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு இந்த ரயில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டண விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை.